வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து 2026ஆம் ஆண்டுக்கான ஜேஇ டிஎம்எஸ் இந்த பதவிக்கான வேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2026 ஜேஇ தேர்வில் கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்க போகுது, இதுக்கான முக்கிய தேதிகள், இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ அனைத்து டீட்டெயிலும் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜேஇ ஓகே ஜூனியர் இன்ஜினியர் சொல்லுங்கள். இந்த ஜேஇ தேர்வு பார்த்தீங்கன்னா வருடம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஜேஇ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ காலிடங்கள் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3993 காலிடங்கள் எடுக்க இருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான சேலரி லெவல் 6 பொறுத்து உங்களுக்கு இன்சிலே பார்த்தீங்கன்னா 35,400 வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, அதே மாதிரி ஏஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 18 டு 33 வயதுக்குள்ள இருக்கணும். எந்த தேதி பொறுத்துனா 1/1/2027 தேதி பொறுத்து 1/1/2027 தேதி பொறுத்து 18ல இருந்து 33 வயதுக்குள்ள இருக்கணும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா, இதே நீங்க ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா இதோட ஒரு 3 வருஷம் கூட்டுங்க. 33 கூட்டினா 36 வயது உள்ள இருக்கவங்க எழுதிக்கலாம். இதே எஸ்சி எஸ்டி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம், அப்போ 38 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ இதே இது நீங்க ஓபிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிடபிள்யூபிடி இருந்தா அதுல ஒரு 10 இயர்ஸ் வந்து இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதே மாதிரி எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் கிட்ட ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஏஜ் ஜென்ரலுக்கு தான் 18 to 33, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே, அடுத்து முக்கிய தேதிகள் பார்த்துடலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஷார்ட் நோட்டீஸாக ஜூலை 25 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 அந்த ஈவினிங் கிட்ட வந்துச்சு. ஆனால் எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, அதாவது நேற்றிலிருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஓகேங்களா, அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுத்துறாங்க. செப்டம்பர் 15 தான் ஃபீஸ் பே பண்ண லாஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறுதலாக மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது சரி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் விண்டோவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/9/2026 25/9/2026 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை அப்படிங்கிறது ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கண்டிஷன் ஸ்கிரைப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணணும். அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகேங்க சார். இப்போ இந்த ஜேஇ தேர்வுக்கான கல்வி தகுதி என்னது? ஓகே, நம்ம வந்து இன்ஜினியரிங் மட்டும்தான் படிச்சிருக்கணுமா, இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கணுமா, இல்லை பிஎஸ்சி படிச்சிருக்கணும்னா ஸோ இந்த மூணுமே நீங்கள் படிச்சிருந்தா எழுதிக்கலாம். ஓகே, நீங்கள் டிகிரி அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், அல்லது பிஎஸ்சி ஓகே முடிச்சிடலாம். ஆனால் எந்த இதில் முடிச்சிருக்கணும், எந்த மேஜரில் முடிச்சிருக்கணும் தான் அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் இதில் 3ல் ஏதோ ஒன்று இருந்தாலும் சரி அதில் ஓகேங்களா. ஸோ மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு மேஜர் இதை வச்சும் ஜேஇ தேர்வு எடுக்குங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க என்ன பண்ணலாம், இங்கே எழுத முடியும். ஓகே, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தேர்வு முறை. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி சார்? செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கட்டங்கள் நடக்கும். அதாவது சிபிடி 1, சிபிடி 2, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்து மெடிக்கல். ஓகே, இந்த 4 கட்டங்களாக அந்த தேர்வு நடைபெறும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 ஓகேங்களா. இப்போ சிபிடி 1 தேர்வு வந்து எப்படி இருக்கும்? ஓகே, நம்ம தமிழில் எழுதலாம்னு கேட்டால் ஸோ தமிழில் தேர்வு எழுதலாம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எக்ஸாம் எந்த லாங்குவேஜ் எழுதுன்னு கேட்குற இடத்துல நீங்கள் தமிழ்னு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எழுதலாம். உங்களுக்கு அடிஷனலாக ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரும். ஓகேங்களா, நீங்கள் வெறும் இங்கிலீஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழ் சொல்லி கொடுங்க. ஓகேங்களா, நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஃபால்ட் லாங்குவேஜ் எது கொடுக்குறோமோ அதை பொறுத்து மாற்றிக்கலாம். அது தேர்வு எழுதும் போது மட்டும்தான் மாறும். ஓகேங்களா, ஸோ அதே மைண்ட் வச்சு அப்ளை பண்ணும்போது தமிழ் கொடுத்து எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த சிபிடி 1 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கொடுத்துறோம் பாருங்க. இப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரீசனிங்கில் 25 கொஸ்டின், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் 15, சயின்ஸில் 30, மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க். 100 கொஸ்டின் 100 மார்க். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தான். டைம் வந்து எவ்வளோ, 90 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் 100 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா,
இந்த சிபிடி 1 தேர்வு என்பது பார்த்தீங்கன்னா சிபிடி 2 போறதுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சிபிடி 2 வச்சு தான் நமக்கு ஆல்ரெடி இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த சிபிடி 1 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சிபிடி 2 எழுதுவோம். ஓகே. சிபிடி 1 யார் குவாலிஃபை ஆனாலும் அவங்க தான் சிபிடி 2 எழுதுவாங்க. ஓகே. இப்போ இந்த சிபிடி 2 தேர்வுக்கான அந்த சப்ஜெக்ட் எதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே வந்து ஒரு 15 கொஸ்டின், பிசிக்ஸ் கேம்ஸ்ல ஒரு 15 கொஸ்டின், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தம் ஒரு 10 கொஸ்டின், அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பற்றி ஒரு 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ஓகேங்களா, நீங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்டுக்குள்ள அதில் ஒரு 100 கொஸ்டின், மொத்தம் 150 கொஸ்டின், 150 மார்க். ஓகே. இதுவும் சிபிடி தேர்வு தான். 150 கொஸ்டின், 150 மார்க். ஆனால் டைம் 120 நிமிஷம் தான். டைம் எவ்வளோ? 120 நிமிஷம், 2 மணி நேரம் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சிபிடி தேர்வு எழுதும் போது இதே மைண்டில் வச்சுக்கணும், நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேவா. 3க்கு 1 நெகட்டிவ் மார்க் இருக்கு, அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ சிபிடி 1, சிபிடி 2, அடுத்து டாக்குமெண்ட், அடுத்து மெடிக்கல், இது வந்து இருக்கு. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே. இப்போ அடுத்து இப்போ இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணணும், இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், தேர்வு கட்டணம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, அதே ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு, அதே பார்த்தீங்கன்னா பைனரி சொல்லக்கூடிய இபிசி இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 250 ரூபா தான். ஓகேங்களா. இந்த கம்யூனிட்டிக்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ? 250 ரூபா தான். நீங்கள் சிபிடி 1 தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். ஓகேங்களா. சில அந்த பேங்க் டிடக்ஷன் சார்ஜ் போக 250 கொஞ்சம் மைனஸ் போக மீது எல்லாமே நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தா இந்த கேட்டகரி இந்த கம்யூனிட்டி இல்லாமல் மற்ற கம்யூனிட்டி இருப்பாங்களா, ஸோ ஜென்ரலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஓபிசியாக இருக்கலாம், இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணால் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணும். ஸோ அவங்களுக்கு 400 ரூபா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த அமௌண்ட் ரீஃபண்டுங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணணும்னே அந்த காசு ரீஃபண்ட் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சிபிடி 1 தேர்வை எழுதுனா தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜேஇ தேர்வு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கல்வி தகுதி பார்த்துருப்பீங்க, வயது வரம் பார்த்துருப்பீங்க, இது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துருப்போம், இதோட சேலரி பார்த்துருப்போம், இதோட வேகன்சி பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கான முயற்சியில் இறங்கி நல்லா படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போக முடியும். ஏன்னா இதில் வந்து இன்டர்வியூ கிடையாது, மொத்தம் 2 தேர்வுகள் தான். சிபிடி 1ங்கிறது காமன் தேர்வு, சிபிடி 2ங்கிறது டெக்னிக்கல் தேர்வாகவும் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது டெக்னிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பார்த்தா அந்த ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். அதே மைண்ட் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரயில்வேல நிறையா ஜோன் இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் வேகன்சியை பார்த்து எங்கே வேகன்சி அதிகமாக இருக்கும் அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சென்னையில் இருக்கோம், இல்லை தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண அவசியம் இல்லை, அவங்க எந்த ஜோன் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஜோனை தான் நம்ம செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தேர்வு தகுதி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க, பிஎஸ்சிலும் சில அந்த மேஜர் அந்த இதில் முடிச்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.